ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 204 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 24,609 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 666 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 80,929 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 115 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 54,959 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத விதமாட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 796 வரைக்கும் போச்சு. இப்போ 786 இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 66 ரூபா மேலே ட்ரேட் ஆகுது. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ். ஃபெடரல் பேங்க் 200 தாண்டி ட்ரேட் ஆகுது. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் பாசிட்டிவ். ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் மட்டும் 1.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்த்தது இல்லை, ஒரு பயங்கரமான அடி விழும். அட்லீஸ்ட் ஒரு 10 to 5% இவ்வளோ சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி நடந்த சம்பவமே தலைகளாக இருந்துச்சு. காலத்தில் நான் பார்க்கும்போது ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 785 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 796 வரைக்கும் நான் ஹைப் இருக்குது. அது போக அவங்க இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்பில் வந்து நிறைய அப்டேட்ஸும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அந்த கம்பெனியில் நடந்த பேங்க்கில் நடந்த பிரச்சனை, அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சி, ஒரு 2000 கோடி கிட்ட அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சி ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில், மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 600 கோடி. இது எல்லாமே ஃபினான்ஷியல் 25ல் நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்ன தப்புகள் நடந்துச்சு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து சில ஃப்ராட்ஸை கண்டுபிடிச்சிருக்கதாட்டும், அதாவது ஸ்டாஃப்ஸ் வந்து 172.58 crores வேல்யூக்கு வந்து இந்த ரீசெண்ட் அக்கௌண்டிங் லேப்ஸஸில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக நடந்த அக்கௌண்டிங் லேப்ஸஸில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபீ இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது குவார்ட்டரில், அதாவது ஃபீ இன்கம் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் ஆப்ரேஷனில் உள்ளதை ஃபீ இன்கம் ஆட்டு ராங் ஆட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு இஷ்யூ ஆட்டு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி, இது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் நடந்த மிஸ்டேக்ஸ் இதெல்லாமே நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஜூன் 30 புது சிஇஓ அப்பாயின்ட் பண்ண இருக்கிறோம். ஸோ இது மாதிரி பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்ததுனால 2,329 கோடி நெட் லாஸ் போஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு எஸ்கேப் ஆகிருக்கு, பெரிய அளவில் அடி இல்லாமல். ஸோ இது போக இண்டஸ்இண்ட் பேங்க் சில அப்டேட்ஸை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த கார்ப்பரேட் லோன்ஸ் அந்த க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லோன் வந்து 2.50% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த குவார்ட்டரில். அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்குக்கு 0.37% விழுந்திருக்கு. பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்கலாம், பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்கு. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஒரு 1.5% விழுந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு 15.75%, அதாவது 15.75% வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு இந்த கார்ப்பரேட் லோன் புக் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. இது போக ஃபெடரல் பேங்க்குக்கு வந்து 2.5% கிட்ட விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மேஜர் ரீசனாக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் 25 எண்ட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் 26 ஒரு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டில் இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த பேங்க் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது போக ஜூன் 30 மேபி ஜூன் 30 ஆர் அதுக்கப்புறம் வந்து புது சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த மாதிரி நியூஸஸ் வந்ததுனால அந்த ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவ் இது ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு 2 to 3 days கூட பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி இன்றைக்கி 11% அப்போ போயிருக்குது. கடைசியில் 5% ஏதோ பாசிட்டிவில் இருக்குது. 4 month ஹை அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 month ஹை அந்த ஷேர் ப்ரைஸ் அந்த ஷேர் வந்து டச் பண்ணியிருக்குது. ப்ராஃபிட் 255% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இந்த குவார்ட்டரில். ரெவன்யூ 22% அதிகரிச்சிருந்துச்சு. ஷேர் ப்ரைஸ் இப்போ 112 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. பட் வேல்யூஷன் இது வந்து என்டிபிசியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது என்டிபிசி க்ரீன் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு, நெட் ப்ராஃபிட் 20% விழுந்திருக்குது. 8,856 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ₹1.25 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1,70,812 கோடி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ், அதாவது ஃப்ளாட்டாக ஸ்லிப் ஆகிருக்கு. 0.76% ரெவன்யூவும் கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 4th குவார்ட்டரில் ரெவன்யூ விழுந்தது ரிஃபைனரிங் அண்ட் ஆயில் மார்க்கெட்டிங். இந்த 4th குவார்ட்டரில் ரெவன்யூ விழுந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிஃபைனிங் அண்ட் ஆயில் மார்க்கெட்டிங் இந்த செக்மெண்ட்டில் தான் விழுந்திருக்கு. ஏன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.2% இந்த செக்மெண்ட்டில் விழுந்திருக்குது. 1,46,158 கோடி. இது சேம் பீரியடில் 1,50,952 கோடியாக இருக்குது.
இது ரெவன்யூ விழுறதுக்கு ஒரு முக்கிய காரணம். ₹1.25 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 2% என்னமோ நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ONGC போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. வச்சிருக்கிறவங்க வேணால் ஹோல்ட் பண்ணுங்கள். பட் இப்போதை வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் செபியோட சீஃப் டுகின் கண்டா பாண்டே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ என்எஸ்சியோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வர இருக்குது போல். ஸோ அதுவும் என்எஸ்சி ஐபிஓ வந்து முன்னாடியே வர வேண்டியது. பட் அதில் சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. அதை கிளியர் பண்ணாமல் இருக்கிறாங்க. பட் அந்த இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் பண்ணி விரைவில் என்எஸ்சியோட ஐபிஓ வரும் அப்படின்னு சொல்லி செபியோட சீஃப் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸ் அல்ட்ராஸ் அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஎம்டி ஆப்ஷன், அடுத்து வந்து மல்டி பவர் ட்ரெயின் லைனப் இதோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வந்து ஸோ இதில் வந்து நியூ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கு. ஸோ பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி வேரியன்ட் இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சாய்ஸஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஆல்ட்ராஸோட நியூ வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கோட டாடா மோட்டார்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. இதில் நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த கேடிஎம் பிராண்டு, அதாவது ஆஸ்திரியன் பிராண்டு தான், அந்த ஆஸ்திரியன் ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் பிராண்டு தான் கேடிஎம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்டாக சம் 2000 crores or 3000 crores வந்து லோன் எடுத்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட். ஐ திங்க் 5000 crores நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ ஆல்ரெடி ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் வச்சிருக்காங்க. இப்போ இவங்க பஜாஜ் ஆட்டோ என்ன பிளான் எடுக்கிறாங்கன்னா கேடிஎம் வந்து ஃபுல்லாட்டே இவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு பிளான் எடுக்கிறாங்க போல். 800 மில்லியன் யூரோ வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி, அதாவது 800 மில்லியன் யூரோ வந்து ஃபண்டை உள்ளே கொண்டு போய் இதை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பஜாஜ் ஆட்டோ முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. கேடிஎம் வந்து ஃபுல்லாக இவங்க கைவசம் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பல இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. ஃபண்டிங் ப்ராப்ளம். இவங்க தான் அப்பப்போ ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஃபண்டு நிறைய இன்ஃபியூஸ் பண்ணி இதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பஜாஜ் ஆட்டோ பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா $21 மில்லியன், அதாவது $21 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து கார்டன் ரிசி பில்டர்ஸ் கூட போட்டிருந்தாங்க. இந்த ஓஷன் கோயிங் டக், அட்வான்ஸ் ஓஷன் கோயிங் டக், அது சம்மந்தமான இந்த டிசைன் ஆர்டரு. அது 24 monthsல டெலிவர் பண்ணுறக்கூடிய ஆர்டர். அதோட வேல்யூ வந்து 150 கோடி. பட் கார்டன் ரிசி பில்டர்ஸ் கூட போட்ட அந்த ஆர்டரை வந்து பங்களாதேஷ் கவர்மெண்ட் இப்போதைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது கார்டன் ரிசி பில்டர்ஸுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 22% விழுந்திருக்கு நெட் ப்ராஃபிட். பட் ஃபுல் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 22% விழுந்திருக்கு, 1591 கோடி. ரெவன்யூ ஃப்ளாட்டாக இருக்குது, 5518 கோடி. ஃபுல் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 37.59 இருக்குது. இது போக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இந்த குவார்ட்டரில் ஃபுல் இயரில் ஃபினான்ஷியல் 25ல 8467 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 123% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. 6.71 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல. க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து 2.95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேச்சுரல் கேஸ் அவுட்புட் 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ₹1.50 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் செபிட்ட என்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ என்எஸ்சிக்கு வந்து இந்த வீக்லி எக்ஸ்பைரி டியூஸ்டே வேணும் அப்படின்னு சொல்லி செபிட்ட அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. வீக்லி எக்ஸ்பைரியை வந்து நீங்கள் டியூஸ்டே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. இது என்எஸ்சி தான் அந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க செபிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ செபி இதை அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நால்கோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 2067 கோடி. இந்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நால்கோ, நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 52,068 கோடியாக இருக்குது, 47.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 2829 கோடியாக இருக்குது, 150% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 53.7% இருக்குது, 2220 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு நால்கோ இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்குது. ஸோ இது நால்கோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கார்டன் ரிசி பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட். இது ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்தியன் நேவி இப்போ ப்ராஜெக்ட் ஒதுக்குறாங்க 40,000 கோடி. அந்த வேல்யூவோட ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ, அந்த ப்ராஜெக்டை 2 கம்பெனிஸுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற முயற்சி பண்ணுறாங்க இந்தியன் நேவி. ஸோ இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ட்டு வந்து அந்த ஆர்டர் கை மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் இவங்க கார்டன் ரிசி பில்டர்ஸ் வந்து லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறாங்க. ஸோ அந்த டெண்டரில் யார் லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறாங்களோ, இந்த கம்பெனி லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர் போகும். ஸோ இப்போ இவங்க 20,000 கோடிக்கு லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறாங்க கார்டன் ரிசி பில்டர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து மேபி அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போக சான்சஸ் இருக்குது கார்டன் ரிசி பில்டர்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 கம்பெனிஸ், ஷிப்யார்ட் கம்பெனிஸுக்கு 2 கம்பெனிஸுக்கு அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் நேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கார்வெட்டஸ் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. ஸோ அதுதான் அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷிப் பில்டிங் கெப்பாசிட்டியும் அந்த கம்பெனி வந்து 24 28 இந்த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25க்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது கார்டன் ரிசி பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு.
ஹோண்டர் மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட வித்தாலாப்பூர் பிளான்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஃபோர்த் ப்ரொடக்ஷன் பிளான் வந்து போட இருக்கிறதாட்டு 2027 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் மூலமாட்ட அந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி 2.61 மில்லியன் யூனிட்ஸ் ஆட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபோர்த் ப்ரொடக்ஷன் லைனு வித்தாலாப்பூர் பிளான்ட்டில் போடுறாங்க ஹோண்டர் மோட்டார் சைக்கிள்ஸ் இந்தியா. ஸோ ஃபினான்ஷியல் 27 இப்போ இவங்களோட ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 6,50,000 மாட்டு இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸு. இவங்க அந்த பிளான்ட் 4வது பிளான் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 7 மில்லியன் யூனிட்ஸ் ஆட்டு மாறும். அதாவது 6.14 மில்லியன் யூனிட்ஸாக இருக்கிறது. மேபி ஃபினான்ஷியல் 27 வந்து 7 மில்லியன் யூனிட்ஸ் ஆட்டு அதை எக்ஸ்பென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹோண்டர் மோட்டார் சைக்கிள்ஸ் இந்தியா சொல்கிறாங்க. 1800 நியூ ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து 25 வருஷம் ஜேர்னி ஹோண்டர் மோட்டார் சைக்கிள் இந்தியாவோட இந்தியன் பிஸ்னஸ்ஸு. ஸோ இதுக்கு வேண்டி குஜராத் பிளான்ட்டில் 920 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 27 அவங்களோட ப்ரொடக்ஷன் பண்ணி அதை ரோல் அவுட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹோண்டா மோட்டார் சைக்கிள் இந்தியா. நெக்ஸ்ட் பயோகான் கொடுத்த அப்டேட்டு. கவர்மெண்ட் ஆஃப் மலேசியா பார்த்தீங்கன்னா அவங்களோட கரண்ட் கான்ட்ராக்ட் பயோகான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் மலேசியா கூட கரண்ட்டாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க 36 months இந்த இன்சுலின் சப்ளை அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் மலேசியாவில் அவங்களோட சப்சிடரி மூலம் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 6 months வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா அப்டேட் கொடுக்குறாங்க. May 29, 2025 October 28, 2025 அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பயோகானுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து ஜென்சால ஃப்ராடாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து அவங்க கொடுத்த லோனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 352 கோடி. அதை ரிகவர் பண்ணுறதுக்கு என்சிஎல்டியை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஐஆர்இடியை வந்து என்சிஎல்டி அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ இவங்க பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஎல்டி அப்ரோச் பண்ணுறாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து 308.3 ஹெக்டேக்கர் டங்ஸ்டன் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து பிட் வின் பண்ணியிருக்கிறதாட்டு ஹிந்துஸ்தான் ஜிங்க் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. டங்ஸ்டன் அந்த துறைமுகம் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்லேருந்து அவங்களுக்கு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பெலிபாளையம் டங்ஸ்டன் அந்த லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வேதாந்தா குரூப் கொடுத்த அப்டேட்டு. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு அப்டேட்டு. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 66% லோவர் ஆட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். ஸோ அது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸை வந்து டீமர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியாட்டு அது ஒரு செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியாட்டு கொண்டு வராங்க. வெனஸ்டே 268 க்ளோஸ் ஆனது இன்றைக்கி 89 சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. அந்த லைஃப் ஸ்டைல் பிராண்டை தனியாட்டு டீமர்ஜர் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 66% நெகட்டிவ் காட்டுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆஃபோ அல்லது வந்து எதுவும் நெகட்டிவ் நியூஸோ அப்படி கிடையாது. ஸோ அந்த டீமர்ஜருக்கான அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எலிஜிபிலிட்டிக்கான டீமர்ஜர் ரெக்கார்ட் டேட் வந்து May 22. ஸோ இன்றைக்கி தான் அந்த டேட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 66% நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. கார்டன் டிசி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 70,000 கோடி அதாவது நேவியோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 70,000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸில் இப்போ வந்து P-17 பிராவோ வார்ஷிப் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அதோட வேல்யூ வந்து 70,000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்டன் டிசி பில்டர்ஸ் வந்து கண்ணு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஐடிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 2% மேலே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. மேபி அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. ஐ திங்க் ஃப்ளாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிகரெட்ஸோட வால்யூம் அது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பார்த்தேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐடிஸோட ரிசல்ட்ஸ் அன்றைக்கி மார்க்கெட்டில் வர இருக்குது. பட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட்லி இன்றைக்கி மார்க்கெட்டே நெகட்டிவில் தான் இருக்குது. எல்லா செக்டார் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது 1% to 2% அந்த மாதிரி நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுறாங்க. கோல்கேட்டோட ரிசல்ட்ஸ் கோல்கேட் பாமாயிலோட ரிசல்ட்ஸும் நேற்று வந்துருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாள் 7% பொத்துன்னு விழுந்துருக்குது. ஐடிஸும் 2% நெகட்டிவில் இருக்குது. இந்துஸ்தான் யூனிலீவர், தாபர், டாடா கன்சியூமர், ஜூபிலியன்ட் ஃபுட்ஸ் இதெல்லாமே 1.5% to ஃப்ளாட் நெகட்டிவ் அந்த ட்ரெண்டில் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஐடிசியோட ரிசல்ட்ஸுக்காண்டி தான் இன்றைக்கி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து 2:1 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருது. ஸோ 2:1 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் ஷேர் கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர இருக்குது May 23. ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அதை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா போனஸ் ஷேருக்கு எலிஜிபிள். இந்த போனஸ் ஷேருக்கு வேண்டியெல்லாம் யாருமே ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி ஒரு ஸ்டாக்கில் எடுக்காதீங்க. ஏன்னா சொல்கிறேன்னா போனஸ் ஷேருங்கிறது அதில் இருக்க வேல்யூவை விட அந்த வேல்யூவில் தான் பார்த்தீங்கன்னா பிரித்து உங்களுக்கு 3 ஷேராக கிடைக்கும். இப்போ 3000 இருக்குன்னா ஒரு ஷேரு அது வந்து 1000 வச்சு உங்களுக்கு 3 ஷேராட்டு மாறும். அதுதான் போனஸு. ஸோ தயவுசெய்து போனஸால் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குன்னு நினச்சிட்டு யாரும் ஃப்ரெஷ் என்ட்ரி ஒரு ஸ்டாக்கில் எடுத்துறாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.